இப்போ நமக்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதி எம்பிசி நடக்க போகுது. ஒன்றும் இல்லைன்றோம். காற்று பறக்குது, இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இல்லை, விலைவாசி ஏறலை, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ராமர் கோயில் கட்டியாச்சு, கிருஷ்ணன் கோயில் கட்ட போகிறோம். அதனால் ரேட்டை நாங்கள் 5.25 இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆனோடனே 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அம்மையார் பட்ஜெட்டில் நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போனால் டேக்ஸு 10% டேக்ஸு 20% டேக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இது முட்டாள்தனம். ஏன்னா நான் பேங்க்கில் இருக்கிறது என் பணம், டேக்ஸ் கட்டின பணத்தை தான் நான் பேங்க்கில் வச்சுருப்பேன். என் பணத்தை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு எதுக்கு 2வது வாட்டி டேக்ஸ்? நீங்கள் விஷ்ணு கூட இன்டர்வியூவில் ஒரு தடவை சொன்னீங்க, இப்போ ரெப்போ ரேட் 5.25 இருக்குது. நம்மளோட ரெப்போ ரேட்டை 9% ஏற்றினா தான் எஃப்டிஏ உள்ள வருவாங்கன்னு சொன்னீங்க. பட் நான் ஒரு பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு பீப்பிள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நேரில் பார்க்குறேன். இப்போ நீங்கள் 9% ரெப்போ ரேட் வீடு வாங்க சொன்னாங்க. நான் வீடு வாங்க இல்லை சார், வீடு மட்டும் இல்லை சார், எம்எஸ்எம்இ லோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? யார் ஓட்டு போட சொன்னாங்க? தப்பாக ஓட்டு போட்டால் நம்ம தான் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க ஸ்டாக் மார்க்கெட்டே விழலை, நம்மளுக்கு லாஸே இல்லைன்னு. முதல் வாட்டி 26,000 போகிறச்சா ₹75 இருந்தது. இன்றைக்கி நீங்கள் போய் பேங்க்கில் வாங்கினீங்கன்னா ₹97 ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அதே ரேட்டில் மார்க்கெட் இருந்தால் கூட 25% உங்கள் பணம் காலி. ஏன்னா நம்ம ஏன் காலிங்கிறத சொல்லிடுறேன். சார் நான் இந்தியா விட்டு போகிறதில்ல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு. கார்த்தால நீங்கள் டூத் பேஸ்ட் தேய்க்க ஆரம்பித்ததுலேருந்து நைட்டு தூங்கிறதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 65% நீங்கள் போட்டிருக்கிற துணிமணி, யூஸ் பண்ணுற பெட்ரோல், யூஸ் பண்ணுற பைக்கு, டூத் பேஸ்ட்டு, சோப்பு, நம்ம விநாயகர் கூட சைனாவில் தான் வருது. சாமி கேலண்டர் கூட இப்போ இந்தியாவில் சிவகாசியில் பிரிண்ட் ஆகிறது இல்லை, சைனாவில் பிரிண்ட் ஆகி உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ 65% ஆஃப் யுவர் டெய்லி மணி யூ ஆர் ஸ்பெண்டிங் இன் டாலர். இந்தியாவில் எடிபிள் ஆயில் கிடையாது. உங்கள் சமையல் எண்ணெய் 100ல் 65% வெளிலேருந்து வருது. பாம் ஆயில் கூட கம்ப்ளீட்டாக இந்தோனேஷியாவிலேருந்தும் மலேசியாவிலேருந்து தான் வருது, இந்தியாவில் கிடையாது. பருப்பு வகையறால் நம்மளது 50% தான் லோக்கல் கன்சம்ஷன், 50% வெளிநாட்டிலேருந்து வருது. அதனால் டாலருங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் போடுற துணியில் சில பேர் தான் வெரி ஃபியூ காட்டன் போடுறீங்க, முக்கால்வாசி பேர் பாலி காட்டன் தான் போடுவீங்க. பாலி காட் அப்படிம்பாங்க, அதுதான் போடுவீங்க. இந்த பாலிங்கிறது பாலியஸ்டர் வருது உங்களோட பெட்ரோகெமிக்கல்லேருந்து, கச்சா எண்ணெயிலேருந்து தான் வரும். நான் போடுற கண்ணாடி, இப்போ இந்த பையன் போட்டுட்ருக்கிற கண்ணாடியோட ரெசின் பெட்ரோல்லேருந்து வருது. ஸோ உங்களை பிளாஸ்டிக்குன்னு நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் அது வெளிநாட்டிலேருந்து தான் வரும். நீங்கள் போடுற செருப்பு, ஷூவு, இது எல்லாமே நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் 65% வெளிநாட்டிலேருந்து தான் உள்ளே வருது. அதனால் அந்த காஸ்ட்டு மேலே ஏறிட்டே தான் போகும். அந்த காஸ்ட் வெளிநாட்டிலேருந்து வருது. எப்போ நீங்கள் வாங்குகிற சாஃப்ட்வேரு, நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுளு, இது எல்லாமே வெளிநாட்டுக்கு ஒரு இடத்துல கூகுள் பணத்தை எடுத்துகிட்டு போவான், கூகுள் எடுத்துகிட்டு போவான், இல்லாட்டா ஆப்பிள் எடுத்துகிட்டு போவோம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் எடுத்துகிட்டு போவான். இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டே கிடையாது. நான் 8 மணிக்கு டிவியில் இதெல்லாம் யூஸ் பண்ணாதுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. அவர் 8 மணிக்கு அவர் பிளேனில் 5 நாட்டுக்கு போயிடுவார். அதனால் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வாழ்க்கையை நடத்த முடியாது. இது உண்மை நிதர்சனம், ரைட்டா? அதுக்கு நம்மளுக்கு டாலர் தேவை. அதனால் டாலரில் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.5 வருஷத்தில் மார்க்கெட் அங்கேயே இருக்குது. 25% உங்கள் காசு தலையில் வெள்ளத்துண்டை தான் போட்டுருக்கணும். இதனால தான் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா 25 டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது, ரூபா வீக்கன் ஆகுதுன்னு. நீங்கள் போய் பாகிஸ்தான் கரன்சியோடு பாருங்கள், பங்களாதேஷ் கரன்சியோட. நீங்கள் பெரிய பெரிய நாடெல்லாம் பார்க்கணும், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இது மாதிரியோட. எப்போதும் நம்ம லாஸ்ட் ரேங்க் வாங்கலோன்னு தான் நம்ம ஆளுங்களுக்கு போட்டி போட பிடிக்கும். எஸ்பெஷலி நம்ம அம்மையாருக்கு அப்படி தான் போட்டி போட்டு பழக்கம். இங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே நம்ம எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்குது. பர் கேபிட்டா இன்கமில் முதல் வாட்டி பங்களாதேஷ் நம்மளோட முன்னாடி போயிடுச்சு. பர் கேபிட்டா இன்கம்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக நம்ம ஆட்சி பண்ணி கஷ்டப்பட்டு பங்களாதேஷை முன்னணியில் கொண்டு நிறுத்தினது தான் நம்மளோட மிச்சம். உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும், அகமதாபாத்தில் வேர்ல்ட் கப் ஃபைனல் நடந்தபோது நம்ம அதானி சார் ட்வீட் பண்ணார், இந்தியா 5 ட்ரில்லியன் ஆகிடுச்சு, 4வது ஆகிடுச்சு, 3வது ஆகிடுச்சுன்னு. இன்றைக்கி வரைக்கும் 5 ட்ரில்லியன் வரல. மன்மோகன் சிங் 3வது இடத்துல வச்சுருந்ததை கட்டப்பட்டு நம்ம 6வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இதுதான் ரியாலிட்டி. இதுதான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரியுது. ஆல்ரெடி பெட்ரோல் டீசலில் $25 வரைக்கும் இறங்கிச்சு கொரோனாவில். நீங்கள் எங்கேயாவது சம்பாதிச்சிட போகிறீங்களேன்னு சொல்லி அதில் டேக்ஸை போட்டு உறிஞ்சாங்க. 50% டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், 50% டேக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸும் குறைஞ்சிரும். இதுதான் ரியாலிட்டி. இப்போ 100 ரூபாவில் 60 டேக்ஸ் இருந்தது, 30 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட், 30 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட். இதில் பாரபட்சமே கிடையாது, 2 சைடும் ஈக்குவலாக வாங்கியிருக்கிறாங்க.
சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் செஸ்ஸு, ஷேர் பண்ணாத காசு சொல்கிறேன், செஸ்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, அந்த கம்பெனிலேருந்து வாங்கின டிவிடெண்ட்டு, குரூட் ஆயிலில் போட்ட கஸ்டம்ஸ் டியூட்டி, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இந்த 12 வருஷத்தில் 43 லட்சம் கோடி சாப்பிட்ருக்காங்க. இந்த 43 லட்சம் கோடி எங்கே போச்சு அப்படிங்கிற கணக்கு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இந்த சர்தார்ஜி என்ன பண்ணான்னா, பணக்காரனுக்கு ஹெவியாக டேக்ஸ் போட்டிருந்தான். என்ன மாதிரி ஆளுங்களாம் 40% டேக்ஸ் இருந்தது. நான் வச்சுருக்கிற கம்பெனிக்கு 40% டேக்ஸு, டாட்டாக்கும் 40% டேக்ஸு, ரிலையன்ஸுக்கும் 40% டேக்ஸு. இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 25% குறைச்சிட்டோம். ஆமாம். ஸோ 40லேருந்து 25% ஆகிட்டிங்கன்னா அந்த ஓட்டை எங்கே நடப்பீங்க? அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு இந்த முதல் வருஷம் நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்பிஐயில் இருக்கிற பணத்தெல்லாம் சுரண்டிட்டோம். அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது? பெர்மனெண்ட்டாக ஆர்பிஐயில் சுரண்ட முடியாது. ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆர்பிஐ அடிக்க முடியும் கொள்ள. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா புதுசாக ஒரு ஸ்கீமை கண்டுபிடிச்சி பெட்ரோல் டீசல் விலை இறங்கினோன்னு அது மேலே போடுற டேக்ஸ்ன்னு போட்டோம். ஸோ அது மேலே போட்ட டேக்ஸில் 43 லட்சம் கோடி ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ என்ன சொல்கிறான், மற்ற ஊர்லலாம் விலை ஏறி இருக்குது, இங்கே ஏறலை அப்படின்னா. மற்ற ஊர்லாம் பெட்ரோல் டீசல் விலை $25 வரைச்ச 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் பெட்ரோல் விற்றுருந்தோம். அந்த காலத்தில் உங்களுக்கு 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் பெட்ரோல் விற்றுருந்தான்னா இன்றைக்கி 105 ரூபா 110 ரூபா கொடுக்குறது நம்மளுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. அடிக்கிற கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் நம்ம தலையில் கட்டிட்டு விலை ஏறினா நாட்டுக்கு கட்டும் அப்படின்னு. இந்த A1லேருந்து A7ங்கிற 7 கம்பெனி இருக்குது. நீங்கள் என்ன ப்ரொசீஜர் எடுத்தீங்கன்னாலும் இந்த A1 to A7 தான் ப்ரொசீஜர். ஸோ இந்த ஈரோடில் இருக்கிற டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரா மெட்டீரியலை டைரெக்டாக சைனாலேருந்து வாங்கினா 50 காசுக்கு இம்போர்ட் பண்ண முடியும். ஆனால் அதே ரா மெட்டீரியல் A1 to A7 இதில் A1 A3 பண்ணுறாங்க. ஒன்று நம்ம A3 ஆதித்ய பிர்லா, A1 நம்ம அம்பானி சார். அவங்க 2 பேர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஈரோடுக்கு வர வேண்டிய குட்ஸை. அதனால் குவாலிட்டி கண்ட்ரோலில் போட்டு சைனாலேருந்து வந்தால் குவாலிட்டி சரியில்லை, இவன்டன் தான் நீ வாங்கணும்னு சொல்லி இம்போர்ட்டில் குவாலிட்டி கண்ட்ரோலில் போட்டதுனால இந்த சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு தள்ளிட்டாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணாலும், அம்மையார் என்ன பண்ணாலும் இந்த 7 கம்பெனிக்கு தான் போய் சேரும். சார் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இப்போது நேற்று ஒரு நாள் மட்டும் நாட்கோ 13% டவுன் ஆயிருக்கு. நேற்று இன்னும் டவுன் ஆகும். ஏன்னா இந்த வருஷம் எனக்கு ஒன்றும் கிடையாது, பேஸ் இயரு. அதனால் பேஸ் இயரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் 750 கோடி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, 800 ரூபா வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. எல்லாரும் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை இது பிரச்சனைன்றாங்க. நம்ம எக்கனாமி பூம் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒரு ஓன் ஸ்டார்ட் அப்போ எல்லாரும் ஏற்றுமதி அதிகமாகணும். பணம் எங்கேருந்து வரும்? இல்லை சார், இப்போ MSME நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ லோன் பேங்க்கில் நீ வாங்குறாங்க. ஏதாவது பண்ணேன்னா உனக்கு வீட்டுக்கு உடனே GST வந்துடுவான். கம்பெனி ஆரம்பிச்சோன்னா ஆள் வந்துடுவான். நீ இந்த ஃபிக்ஷன் காஸ்ட் கொடுக்கறதுக்கே உனக்கு சரியா போகும். நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பாரு. எல்லாருமே கேள்வி மட்டும் தான் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஆன்சர் எனக்கு தெரியுமே, நான் சொல்கிறேன். அவங்களும் யோசிக்கணும்ல சார். அது நீ தப்பான ஓட்டு போட்டால் இப்படி தான் நடக்கும். சரி, ஓட்டு போட்டுட்டாங்க, சரி ஓகே, இவங்க ஓட்டுறோம் மாற்றம் தானே, இவங்க நினச்சா மேலே கொண்டு வரலாம். இவங்களால எப்படி? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் எல்லா பவர்ஸும் இருக்குது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது? ROC யார் கண்ட்ரோலில் இருக்குது? சென்ட்ரலில் இருக்குது. பேங்க் ஒன்றுனா தம்பிக்கு சொல்லித்தரோம். பேங்க்லாம் யார் கண்ட்ரோலில் சென்ட்ரல் இருக்குது? கவர்மெண்ட் சார். இங்கே பக்கத்தில் ஒன்று கம்பெனி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி தகராறு பண்ணேன். இங்கே ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். நான் தான் டெபாசிட் காணோன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். அந்த கம்பெனி பேர் என்ன? நான் வேலை செய்கிறேன் தெரியாது சார். தமிழ்நாடுன்னு ஒரு நிதி, இந்து நிதின்னு ஒன்று இருக்குது இங்கே. ஆமாம் சார். ரைட்டா? அப்படி இல்லை சார், ஒவ்வொருத்தரும் இப்போ ஏற்றுமதிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம இப்போ கொஞ்சம் இருப்பா, ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒன்று இவன் விடணும்ல. நான் இறக்குமதி பண்ணாதானே ஏற்றுமதி பண்ண முடியும். நான் இறக்குமதியே பண்ணாமல் ஏற்றுமதி எப்படி பண்ணுவேன்? இப்போ நீ சட்டு தைக்கணும்னு நினைக்கிற. கரெக்ட் சார். ஜிப்பு ஜப்பான்லேருந்து YKK ஜிப்பு வந்தால் தான் நீ ஏற்ற முடியும். இந்தியாவில் ஜிப்பு யாரும் பண்ணுறதில்ல. உலகத்தில் 90% ஜிப்பு YKK, பட்டனு, இது மாதிரி பல நூலோட பாலியஸ்டர் இருந்தால் தான் நீ இப்போ துணி பண்ண முடியும். ஆக்டிவ் வேர் அப்படிங்கிற இப்போ நான் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுற பனியன் பண்ணிங்கன்னு வைங்க, அதுக்கு பாலியஸ்டர் வேணும். பாலியஸ்டர் கச்சா எண்ணெயிலேருந்து தான் வரும். கச்சா எண்ணெயிலேருந்து சைனாக்காரன் சீப்பாக பாலியஸ்டர் பண்ணுறான். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பாலிஸ்டர் இம்போர்ட் பண்ணக்கூடாது, ரிலையன்ஸில் தான் பாலிஸ்டர் வாங்கணுங்கிறோம். இன்னொரு சிம்மா உனக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டில் பால் வாங்குவியா நீ? ஆமாம் சார். பால் கவர் வாங்கி ஸ்டோர் பண்ணி விற்று பழக்கம் இருக்குது சார். அந்த கவரை ஒருத்தன் விலைக்கு வாங்குறான்ல. ஆமாம் சார். அவன் என்ன பண்ணுறான்? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல், அதாவது பஸ் ப்ரேஷியர், அதை ஃப்ரீஸ் பண்ணி உனக்கு சேரு அது மாதிரி பண்ணி கொடுக்குறான். கரெக்ட் சார். அதே மெட்டீரியல் பண்ணுறது தான் ரிலையன்ஸோட மெயின் தொழில். ரிலையன்ஸுக்கும் அவனுக்கும் பால் கவர் கலெக்ட் பண்ணுறவனுக்கும் ரிலையன்ஸுக்கும் ஒரே டேக்ஸ் போட்டால் கம்பீட் பண்ண முடியுமா? அப்படி ஒரு 100 பேர் அதை பண்ணணும். நம்ம பாருங்க எல்லாரும் இப்போ சாஃப்ட்வேர் அப்படி கிடையாது. நீ டேக்ஸ் ஒன்றா போட்டால் எப்படி கம்பீட் பண்ணுவேன்?
அம்பானிக்கு 28% டேக்ஸ், உனக்கும் 28% டேக்ஸ்னா வியாபாரமே ஆரம்பிக்க முடியாது. ஒரு 10 பேர் 10 பேர் முயற்சி எப்படி பண்ணா முயற்சி டிஃபரெண்ட் பண்ணுவாங்க? வருமே. நடுத்தரு போய் போண்டியாகி தடுத்தூரில் காலி பண்ணிட்டவங்க. முதல்ல அதுக்கான லோன்ஸே கிடைக்காது. உனக்கு லோனும் கிடைக்காது, லோனு கட்டினா வட்டி கட்ட முடியாது. தப்பி தவறி கூட இந்த சேமில் நான்லாம் பிஸ்னஸ்மேன், நான் ஒரு நாளைக்கு கூட வேலைக்கு போனதில்லை. ஒரு நாளைக்கு கூட வேலைக்கு போனோம். எனக்கு 59 வயசு, 21 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன். ரைட்டா? நீங்க புதுசா யோசிக்கிறீங்க, அதுதான் சார் பிசினஸ், அதான் சார் உங்க வேலையே. கிரியேட்டிவ் தான் சார் இது. அதான் நான் 10 நம்ம ஆளுங்களும் அதை பண்ணனாங்கன்னா இன்னும் சீக்கிரமா எக்கனாமிக் வரும். அப்படிலாம் வரவே வராது. பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருக்கோ அப்படி தான் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படித்தவன் பவரில் இருந்தானா வரும். அதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருந்தால் தானே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு. ப்ராஃபிட்டே இல்லைன்னா ஏன் வராது? எப்படி வரும்? லாங் டைம் கேபிட்டல் வரவே வராது. ஏன்னா அவன் 95 போட்டு அது 125 ஆகிடுனா எப்படி காசு எடுத்துன்னு வருவான்? He is afraid of depreciating rupee. He is not afraid of tax. அமெரிக்காவில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20% சார். அகேன் இது என்ன மாதிரி பணக்காரனுக்கு வழி. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இஸ் ஒன்லி 12.5% in India. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இன் அமெரிக்கா இஸ் 20%. அமெரிக்கன் மார்க்கெட் எங்கே இருக்குது, இந்தியன் மார்க்கெட் எங்கே இருக்குது? ஸோ அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ஜீரோ பண்ணுறது இருக்குது சார், வாய்ப்பெல்லாம் டெஃபினட்டாக இருக்குது சார். நான் உங்க புக்கும் படிச்சிட்டேன், பீட்டர் லின்ச்சோட லேர்ன் டு ஏர்னும் ஒன் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டும் படிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கே ஒரு நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுல ஒரு பயம் இருக்கு. அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ண? தப்பு பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். நானும் நிறைய தப்பு பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு டாலர் வந்து 100 ரூபாய் கிட்ட வந்துச்சு, 125 ஆக போகுது. நம்ம வேல்யூ எப்படி காப்பாத்திது? தங்கத்துல போட்டு கோல்ட்ல போட்டீங்கன்னா காப்பாற்றுவீங்க. இல்லை டாலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்றீங்க சார். இப்போ டாடா ஸ்டீல் வைர ஊசி. ஆமாம் சார். அதுலேருந்து அது எதுக்கு விற்கணும்? இல்லை சார், அதில் இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சிலாம் கீழே இருக்கு, நாட்கோ இப்போ கீழே விழுந்துருச்சு, 13% நேரத்து கீழே விழுந்துருச்சு. திரும்பி விழும். இப்போ நம்ம ப்ராஃபிட் எடுத்து அதில் ஏதாவது பார்க் பண்ணலாம். அந்த ஸ்மார்ட் மூவா இல்லை இது நம்ம தப்பு பண்ணுறோமா சார்? தப்பு பண்றியா ரைட்டு பண்றியான்னு நீ சொல்ல முடியாது. ஓகே சார். ஒன்ட்டா ஃப்ரெஷ் கேபிட்டல். சார் நீங்கள் டைட்டன் சொன்னீங்க, நான் 2 ரூபாயில பார்த்துருக்கேன், இப்போ வந்து 4000 ரூபாய் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் அதை வித்துட்டு இதை மாதிரி பார்க் பண்ணும்போது அதை நான் மிஸ் பண்ணுறேன். பேராசைங்கிறது ஃப்ரெஷ் பணம் தேடி ஏர்ன் பண்ண பாருங்க. இது இருக்கிறதையே சேர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ல தான் சார். ஆஃப்டர் 10 இயர்ஸ் இந்தியா எப்படி சார் இருக்கும்? இதே மாதிரி இருந்தது. அது உங்க கையில தான் இருக்கு, என் கையில இல்லையா சார். எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு, 59 ஆயிடுச்சு. இல்லை எங்க இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்கணும் சார். அடுத்த 2 வருஷம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் என்னன்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போதைக்கு 2 வருஷம் நான் சொல்ல. அரவிந்த் சுப்ரமணியமே என்ன சொல்றாருன்னா, இருக்கிறவங்களை மாத்தினா தான் இது சரியாகும். சார் இப்போ பிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கிறீங்க, இப்போ இதனால இப்போ மோடி சொல்றாரு கோல்டு வாங்காதீங்க. நான் பேர் சொல்லாத, நான் பேர் சொல்றேன். அடுத்தது நம்ம கிட்ட இருந்து கோல்டு புடிங்கிடுவாரோ அப்படின்ற ஒரு இதுதான் சார். ஆல்ரெடி 2 பேர் கத்தின்னு இருக்கிறான். உண்மையை பேசினா கத்துறாங்க. இல்ல சார், உண்மையை நானும் தான். இப்போ நம்ம வாங்கி வை மொத்தமா புடிங்கிட்டாருன்னா என்ன சார் பண்றது? அதை தோண்டி புள்ள புதைச்சி. சார் டிஎம்பிவிக்கு 66 PE இருக்கு, ஆனா நீங்க 20 PE க்கு கீழ போனாதான் அது நாட் வர்த் இட். ஆனா ஏன் அதுவும் பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கு? பட் எது பிஎம்சிவி பாஸ் இதா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் இருக்கு. இப்போ நான் அதை வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன், அதனால பட்டாஸ் லிஸ்ட் இருக்கு. சார் ஐ ஹேவ் ஒன் டவுட் சார். லைக் பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ அவன் இவாக்கோவை வாங்கினான்னா, சி வை he is going to buy Iveco. Iveco is going to become 5 times his size. இன்னைக்கு 10 ரூபா இருக்கிற டேர்ன் ஓவர் 55 ரூபா 60 ரூபா மாறிடும். அந்த இவங்க வந்து டாடா கம்பெனினால டெஃபினட்டாக அந்த டேர்ன் அரவுண்ட் நடந்துடும். அந்த டேர்ன் அரவுண்ட் நடந்துருச்சுன்னா சரியாக போகுங்கிற பெட்டு தான். மனநிலை சரியாக இல்லாமல் கிரிக்கெட் ஆடணும்னா வருத்தமாக ஆயிடுச்சு. பையனுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கணும், அது வந்து ஆர்சிபியாக வாங்கி கொடுத்துருக்குறாரு. ஆர்சிபி வாங்கிறதுக்கு 18,000 கோடி இருக்குது அவர்கிட்ட. $2 பில்லியன் 18,000 கோடி. ஆர்சிபி வாங்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது? ரைட்டு. ஆனால் வோடஃபோனில் போட அடுத்த 3 மாதத்துக்கு எல்லா விலைவாசியும் ஏறப்போகுது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? விலைவாசி ஏறவே இல்லைங்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்கள் பேக்கெட்லேருந்து தான் காசு போகுது. விலைவாசி ஏறுதா இல்லையான்னு உங்கள் பேக்கெட்டில் தான் தெரியும். ஏன்னா அம்மையார் சொல்கிறாங்க, அவங்க மயிலாப்பூரில் இந்த வீதியிலலாம் ஷாப்பிங் பண்ணாங்கன்னா விலைவாசியே ஏறலையாம். ரெமிட்டன்ஸ் இப்போ எல்ஆர்எஸில் யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஹெட்ஜ் பற்றி நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இப்போ செமிகண்டக்டர்லாம் நல்ல பூம், அது இங்கே இந்தியாவில் டெய்ல்விண்டில் இருக்குது. இந்தியாவில் போட்டு பட் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஜஸ்ட் 4% 5% ஆஃப் த பீப்புள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மினிமம் வந்து உங்ககிட்ட நீங்கள் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியன் கம்பெனி மூலமாக பண்ணிங்கன்னா
Right. என்னைக்காவது ஒரு நாளைக்கு 8 மணிக்கு வந்து அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கூடாதுன்றாங்க. ஓகே. ஸோ பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வெளிநாட்டில்